இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கூடுதலாக கொல்லப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள் அது கிறிஸ்தவ தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள், அந்த சூத்திரதாரிகளை கைது செய்வதற்கான பாகுபாடு அற்ற முறையிலே அவர்களை கைது செய்ய வேண்டும். அதற்கான முழு ஒத்துழைப்பையும் எங்களது கட்சி வழங்கும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கூடுதலாக கொல்லப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள் அது கிறிஸ்தவ தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 278 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்று முன்னாள் ராணுவ அதிகாரி Honorable Covington Codiswaran, your time is up. முன்னாள் 1 minute சுரேஷ் சாலி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல பிள்ளையானவர்கள் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை விடுவிக்க கூடாது. அதற்கு ஆதரவாக சிலர்கள் செயற்படுகின்றார்கள். அவர்களை அந்த ஆதரவாக செயற்படுகின்றவர்களோ அதனோடு தொடர்புகளோ தமிழரசு கட்சி என்றும் உறுதுணையாக நிற்காது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாகுபாடற்ற முறையிலே உங்களது விசாரணையை கைதை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.